Hello students, welcome to my class. நம்ம இன்னைக்கு exercise 1.1ல first sum பார்க்க போறோம். Okay, find a cross b. Exercise 1.1ல first sum. Find a cross b, b cross a and a cross a அப்படின்றத சொல்லணும். A cross b is nothing but இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா Cartesian product. இது இன்னொரு பேர் என்ன? Cartesian product. Find the Cartesian product of a and b அப்படின்னா என்ன அர்த்தம்? Find a cross b அப்படின்றத அர்த்தம். ஏ பி சி இதெல்லாம் ஒரு செட். இதெல்லாம் என்னது? நாட் இண்டிவிஜுவல் நம்பர். இது ஏ பி அதுக்கப்புறம் ஏலாம் என்னது? ஒரு செட் இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் கொஸ்டின்ல. ஏ இஸ் ஈக்குவல் டு 2, -2, 3, பி இஸ் ஈக்குவல் டு 1, -4 அப்படின்றத கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் என்னது? ஒரு செட்டு. ஏன்றது ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் கிடையாது. இட்ஸ் அ செட். இட்ஸ் அ செட். பின்றது என்னது? ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் கிடையாது. இதுவும் என்னது? ஒரு செட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 2, -2, 3 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1, -4 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதாவது ஏ கிராஸ் பி. இதை எதுன்னு சொல்லுவோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றத சொல்லுவோம். சரி, ஏ கிராஸ் பினா நத்திங் பட் இப்போ ஏ அப்படியே ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 2, -2, 3 கொடுத்துருக்காங்களா கொஸ்டின்ல? அதை அப்படியே எழுதிட்டேன். ஏ இருக்க இடத்துல அப்படியே இங்கே எழுதிட்டேன். கிராஸ் இருக்க இடத்துல இங்கே கிராஸ் போட்டேன். அப்புறம் பி இருக்க இடத்துல மறுபடியும் வந்து -4ன்றத எழுதி, பி இருக்க இடத்துல என்ன எழுதிட்டேன்? 1, -4 அப்படின்றத எழுதிட்டேன். சரி, ஏ இருக்க இடத்துல ஏ எழுதிட்டேன். கிராஸ் இருக்கு, கிராஸ் போட்டேன். பி இருக்க இடத்துல 1, -4 எழுதிட்டேன். சரி, ஏ கிராஸ் பினா ஒண்ணுமே கிடையாது. இந்த ஏன்ற ஒரு செட்டில் இருக்க ஒவ்வொரு நம்பரை வச்சு மிச்சம் எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதுறது தான் என்னது? ஏ கிராஸ் பி ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். செட்டில் இருக்க ஒவ்வொரு நம்பரை வச்சு அந்த இன்னொரு நம்பரோட சேர்த்து எழுதுறது பேர் தான், அதாவது செட்டாக சேர்த்து எழுதுறது பேர் தான் என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 2 இருக்கு, -2 இருக்கு, 3 இருக்கு, கிராஸ் 1, -4 அப்படின்றது இருக்கு. அப்போ கிராஸ் ப்ராடக்ட்னா 2, 1. ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கணும்? 2, 1ன்றதை எடுத்துக்கணும். 2, 1ன்றதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2, அதே 2 வச்சு -4, 2, -4ன்றதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் -2 ஃபர்ஸ்ட் நம்பர் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு இது ரெண்டையுமே பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு ஃபர்ஸ்ட் 2 வச்சு இது ரெண்டையுமே பண்ணியாச்சு. 2, 2, -4 அப்படின்றது எழுதியாச்சு. இப்போ செகண்ட் நம்பர் -2 எடுத்துக்கணும். செகண்ட் நம்பர் என்ன? -2 ஏல இருக்குது. -2 வச்சு மிச்சம் ரெண்டுமே பண்ணணும். அப்போ -2, 1 -2, 1 கொடுத்துருக்காங்களா? அப்புறம் -2 வச்சு மறுபடியும் 4 பண்ணணும். -2, 4 எழுதியிருக்காங்களா? -2, 4. நெக்ஸ்ட் மூணாவது நம்பர் என்ன? 3 இருக்கு. மிச்சம் என்ன பாக்கி இருக்கு? 3 இருக்கு. இப்போ 3 வச்சு இந்த ரெண்டையும் பண்ணணும். 3 வச்சு இந்த ரெண்டையும் பண்ணணும். அப்போ 3 வச்சு பண்ணா 3, 1 எழுதியிருக்காங்களா? இங்கே 3, 1. அப்புறம் 3, 4 3, சார் 3, -4 இங்கே 3, -4 எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு இங்கே வந்து லார்ஜ் ப்ராக்கெட் போட்டு உள்ளே வந்து ஸ்மால் ப்ராக்கெட் போடணும். ஒன்றுக்கும் ஸ்மால் ப்ராக்கெட் போட்டு வெளியே இந்த லார்ஜ் ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணணும். இந்த செட்டை வந்து இப்படி தான் எழுதணும். இந்த செட்டை வந்து இப்படி தான் எழுதணும். புரிஞ்சுதா? இது பேர் என்ன சொல்லுவாங்க? ஆர்டர்டு பேர்ஸ். இது பேர் என்ன சொல்லுவாங்க? ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம அடுத்தடுத்த சாப்டர் வரும்போது உங்களுக்கு புரியும். இது இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும். வேற ஃபார்மேட்டில் மாற்றி எழுதிட்டோம்னா தப்பு போட்டுருவாங்க. இந்த லார்ஜ் ப்ராக்கெட் போடணும், உள்ள ஸ்மால் ப்ராக்கெட் போட்டு சேர்த்து எழுதணும். ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்கதால ரெண்டையுமே என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணி எழுதணும். இது பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க. பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏனா ஃபர்ஸ்ட் பி எழுதிக்கணும், கிராஸ் போட்டுக்கணும், நெக்ஸ்ட் ஏ எழுதிக்கணும். அதே ஃபார்மட் தான். அதே ஃபார்மட்னா எப்படி? 1 வச்சு இந்த மூணையுமே பண்ணணும். 1 வச்சு இந்த மூணையுமே பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்போ 1, 2 அதுக்கப்புறம் 1, -2 அதுக்கப்புறம் 1, 3 அதுக்கப்புறம் -4 வச்சு இந்த மூணையுமே பண்ணணும். -4, 2 கொடுத்துருக்காங்களா? இங்க -4, -2 -4, -2 -4, 3 -4, 3 இங்கே போட்டிருக்கேன்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இங்கேயும் நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். பெரிய லார்ஜ் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தான் எழுதணும். கரெக்டாக ஓப்பன் பண்ணி போடணும், க்ளோஸ் பண்ணி எழுதணும். உள்ள ஸ்மால் ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட்டை மாற்றி போட்டால் சம்மே தப்பு போடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். 3 விஷயம் கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கிராஸ் ஏ அப்படின்றது 3 தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஏ கிராஸ் ஏ என்னன்னு கேட்டுக்கலாம். அப்போ ஏன்ற இடத்துல கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஏ கொஸ்டின் எழுதிக்கோங்க, கிராஸ் போட்டுக்கோங்க, கிராஸ் ப்ராடக்ட் போட்டுக்கோங்க. இன்ட்டு ஏ இருக்க இடத்துல வெறும் மறுபடியும் அதே ஏவே எழுதிக்கோங்க. 2, -2, 3 அப்படின்றத எழுதிக்கோங்க. சரி, என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட்டை வச்சு இந்த மூணையுமே பண்ணணும். அப்போ 2 வச்சு இந்த 2, இந்த -2, அப்போ 3. அப்போ 2, 2, 2, -2, 2, 3
எழுதியாச்சா? இப்போ -2 வச்சு இந்த -2 நம்பரை வச்சு எதை பண்ணோம், இந்த 3ஐயும் பண்ணோம். இந்த 3ஐயும் -2 வச்சு பண்ணணும். சரி, அப்போ -2, -2, -2, -2, -2, -2, அதுக்கப்புறம் -2, 3 முடிஞ்சிருச்சா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 3, அது முடிஞ்சிருச்சு, 2 முடிஞ்சிருச்சு. இப்போ மூணாவது 3 வச்சு பண்ணணும். 3 வச்சு இந்த 3ஐயுமே பண்ணணும். அப்போ 3, 2 இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. 3, 2, 3, -2, 3, -2 இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து 3, 3 லார்ஜ் ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணணும். லார்ஜ் ப்ராக்கெட்டை போட்டு முதல்ல ஸ்டார்ட்டும் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டில் செகண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் செகண்ட் டிவிஷன் சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் டிவிஷன் போன வீடியோவில் பார்த்தாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. செகண்ட் டிவிஷன், செகண்ட் சப் டிவிஷன் பார்க்க போகிறோம். A = B = PQ. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துறாங்க? ஏவும் PQ தான், PQன்ற செட் தான், பியும் PQன்ற செட்டு தான் அப்படின்றத கொடுத்துட்டதால இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அதான் செகண்ட் டிவிஷன் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ A = B = PQ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B. ஏன்னா கொஸ்டின்ல ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் A cross B, B cross A அண்ட் A cross A 3 கொடுத்துருக்காங்க. இப்போ A cross Bனா என்ன அர்த்தம்? A இருக்க இடத்துல PQ போட்டுக்கோங்க. கிராஸ் ப்ராடக்ட், இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லலாம், இல்லை கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் செட் ஓப்பன் பண்ணி P, Q அப்படின்றத போட்டுக்கோங்க. சரி, நான் எப்படி எழுதணும் சொல்லியிருக்கேன்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்தாலே ஃபர்ஸ்ட் இந்த P வச்சு இந்த ரெண்டையும் பண்ணணும். அப்போ P, P, அப்புறம் P, Q, அதுக்கப்புறம் இந்த Q வச்சு இந்த ரெண்டையுமே பண்ணணும். அப்போ Q, P, Q, Q. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மாற்றி எழுதிடக்கூடாது. P, Qவை Q, Pன்னு மாற்றி எழுதிடக்கூடாது. Q, Pயை வந்து P, Qன்னு மாற்றி எழுதிடக்கூடாது. ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி தான் B cross Aவும் என்னது? அதே மாதிரி தான் Bனும் PQ தான். அப்போ Aவும் PQ தான். அப்போ அதே ஆன்சர் தான் வரும். A cross Aவும் அதே தான் வரும். Aவும் PQ தான், Aவும் PQ தான். ஓகே, அதே ஆன்சர் தான் வரும். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டினை பாருங்க. இந்த இடத்துல தேர்டில் A = MN. A = MN. Bன்றது ஒரு இப்படி செட்டு மாதிரி போட்டு இப்படி அடிச்சிருப்பாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நல் செட். நல் செட் அப்படின்றத சொல்லுவாங்க. நல் செட்னா அந்த செட்டில் எதுவுமே இல்லை. அது ஒரு செட்டு. அந்த செட்டில் எதுவுமே, எந்த வேல்யூமே இல்லை, எந்த ஒரு இண்டிஜுவல் என்ன ஒரு இதுவுமே இல்லை. அது பேர் தான் அது நல் செட். ஒன்றுமே இல்லை, 0 அப்படின்ற மாதிரி அர்த்தம். 0 கிடையாது, 0ன்ற மாதிரி ஒரு இன்டைரக்ட் மீனிங். ஓகேவா? ஓகே, அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம். A = MN, Bன்றது நல் செட். Bன்றது A = MN கொடுத்துட்டாங்க, Bன்றது நல் செட். ஃபர்ஸ்ட் நம்ம A cross B கண்டுபிடிக்கணுமா? A cross B. அப்போ A இருக்க இடத்துல MN போடுங்க, கிராஸ் போட்டுக்கோங்க. நல் செட் இருக்க இடத்துல செட்டு மாதிரி போட்டு உள்ள எதுவுமே எழுதக்கூடாது. இதான் என்னது? நல் செட். அப்போ ஆன்சர் என்ன? எனிதிங் மல்டிப்ளிகேஷன் வித் 0 நம்மளுக்கு 0ன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஆக்சுவலாக அது மீனிங் கிடையாது. உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா, எனிதிங் மல்டிப்ளிகேஷன் வித் 0னா 0ன்ற வர மாதிரி, எனி செட் மல்டிப்ளிகேஷன் வித் நல் செட், அதாவது கேடிஷன் ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, இட் இஸ் a கேடிஷன் ப்ராடக்ட். எனி செட் கேடிஷன் ப்ராடக்ட் வித் த நல் செட் becomes a null set. அதே மாதிரி தான் அது B cross A க்கும். B cross A க்கு என்ன கொடுத்துருக்காங்க? B இருக்க இடத்துல நல் செட் போட்டுக்கோங்க. கிராஸ், அதாவது கேடிஷன் ப்ராடக்ட் M, MN. A இருக்க இடத்துல MNன்றதை போட்டுக்கோங்க. கிராஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நல் செட்டோட ஏதாவது ஒரு கேடிஷன் ப்ராடக்ட் ஆயிடுச்சுன்னா நல் செட் தான். அப்போ இதுக்கும் ஆன்சர் என்ன? நல் செட் தான். மூணாவது என்ன விஷயம் கண்டுபிடிக்கணும்? A cross Aன்றதை கண்டுபிடிக்கணும். A cross Aனா A இருக்க இடத்துல MN போட்டுக்கோங்க. கிராஸ் B இருக்க இடத்துல A இருக்க இடத்துல மறுபடியும் கிராஸ் A தான், B கிடையாது. மூணாவது என்ன கண்டுபிடிக்க சொல்லி? A cross A தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. அதில் Aக்கு பதிலாக MN போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டை வச்சு இது ரெண்டையும் பண்ணணும். அப்போ M, M, அப்புறம் M, N எழுதியாச்சா? அப்புறம் N, இந்த எண்ணை வச்சு இந்த ரெண்டையும் பண்ணணும். இந்த எண்ணை வச்சு இந்த ரெண்டையும் பண்ணணும். அப்போ N, M, அப்புறம் N, பிராக்கெட் வந்து லார்ஜ் பிராக்கெட் போட்டுக்கணும், உள்ள வந்து ஸ்மால் பிராக்கெட் போட்டுக்கணும். நடுவில் ஒரு லார்ஜ் பிராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணணும். இந்த பிராக்கெட்டை நீங்கள் விட்டீங்கன்னா சம் உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 2. எக்ஸசைஸ் 1.1ல கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க? லெட் A = 1, 2, 3. ஏன்ற ஒரு செட்டு, அதில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 1, 2, 3ன்ற இது இருக்கு. ஓகேவா? 1, 2, 3ன்ற நம்பர்ஸ் இருக்கு. Bன்ற ஒரு செட்டு, அது நம்பராக கொடுக்கல, ஒரு வேர்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நான் நம்பராக மாத்துறேன்றதை பார்ப்போம். B = X,
b is equal to x. இது எப்படி பண்ணணும்னா x is a prime number less than 10. x is a prime number less than 10. Okay, what are prime numbers? prime numbersனா என்ன? prime numbersக்கு ரெண்டு ஃபேக்டர் இருந்தா அது prime number. ரெண்டு ஃபேக்டர் இருந்தா prime number. அப்போ எது எதுக்கெல்லாம் ரெண்டு ஃபேக்டர் வருதோ அதெல்லாம் prime number. எது எதுக்கு more than 2 வருதோ இல்ல 2க்கு கீழே வருதோ this is not a prime number. அதால 1 வந்து prime number கிடையாது. 1க்கு எது ஃபேக்டர் தான்? 1 தான் ஃபேக்டர். அது அந்த 1ன்ற நம்பர் மட்டும் தான் ஃபேக்டர். அதனால தான் 1ன்றது prime number கிடையாது. 2ன்றது prime number. 2ன்றது prime number. ஏன்னா 2க்கு ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. 2ன்றது அதோட மல்டிப்ளிகேட்டிவ் தான். அதே மாதிரி 1ன்றதும் அதோட மல்டிப்ளிகேட்டிவ் தான். ஃபேக்டர்னா இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேட்டிவ் டிவிசர் எப்படின்னா சொல்லலாம். ஓகேவா? அப்போ 2ன்றதுக்கு ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. அப்போ ஏன்றது 1, 2, 3ன்றது கொடுத்துட்டாங்க. அப்போ b இஸ் a prime number less than 10. prime நம்பர்னா என்ன வரும்? less than 10 2, 3, 5, 7. 9 வராது. ஏன் 9 வராது? ஏன்னா 9 வந்து 3ஆல டிவைட் ஆகும். எது ரெண்டு நம்பரால மட்டும் டிவைட் ஆகுதோ அதுதான் prime நம்பர். 1ஆல டிவைட், இப்போ 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும். இதுவே 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும். 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ஆல டிவைட் ஆகும், 5ஆல டிவைட் ஆகும். 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ஆல டிவைட் ஆகும், 7ஆல டிவைட் ஆகும். இதுவே 9 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ஆல டிவைட் ஆகும், 9ஆல டிவைட் ஆகும் அண்ட் 3ஆல டிவைட் ஆகும். அதனால அது பிரைம் நம்பர் கிடையாது. அது பேர் என்னன்னா காம்போசைட் நம்பர். பிரைம் நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன? காம்போசைட் நம்பர். சரி, ஓகே, பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சம்குள்ள போகலாம். ஃபைண்ட் a கிராஸ் b தானே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் a கிராஸ் b அண்ட் b கிராஸ் a அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏக்கு பதிலாக என்ன எழுதிக்கோங்க? 1, 2, 3 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. கிராஸ் நம்ம b கண்டுபிடிச்சாச்சு. 2, 3, 5, 7. 2, 3, 5, 7 அப்படியே எழுதிக்கோங்க. கிராஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 1 வச்சு இந்த 4மே பண்ணணும். அப்போ 1, 2, 1, 3, 1, 5 இருக்கா, 1, 7, அதுக்கப்புறம் 2 வச்சு இந்த 4மே பண்ணும். அதே மாதிரி 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 அப்படின்றத எழுதியாச்சு. ஓகேவா? 2, 7 அப்படின்றது. இப்போ இந்த 3 வச்சு இந்த 4மே பண்ணணும். இந்த 3 வச்சு இந்த 4 நம்பரையுமே பண்ணணும். அப்போ 3, 2, 3, 3, 3, 5 அண்ட் 3, 7 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பிராக்கெட் போடணும். பிராக்கெட் போடலன்னா மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. வெளியே லார்ஜ் பிராக்கெட் போடணும், உள்ள ஸ்மால் பிராக்கெட் போடணும். நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க. பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பினா ஃபர்ஸ்ட் ஏ எழுதணும். கொஸ்டினை பார்த்துக்கணும். ஏ ஃபர்ஸ்ட் இருக்கா, பி ஃபர்ஸ்ட் இருக்கா? ஏ ஃபர்ஸ்ட் இருந்தா ஏவை ஃபர்ஸ்ட் எழுதணும், பி ஃபர்ஸ்ட் இருந்தா பிஏ ஃபர்ஸ்ட் எழுதணும். இந்த இடத்துல பி கிராஸ் ஏ கேட்கறான். இப்போ நம்ம பிஏ ஃபர்ஸ்ட் எழுதுறோம். பி என்ன கண்டுபிடிச்சோம்? 2, 3, 5, 7. கொஸ்டின்ல 2, 3, 5, 7 இன்டைரக்டா கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த 2, 3, 5, 7 பி அப்படின்றத கண்டுபிடிச்சோம். கிராஸ் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3ன்றத கொடுத்துருக்காங்க. அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்போ இந்த 1, 2 வச்சு இந்த 3மே பண்ணும். அதுக்கப்புறம் இந்த 3 வச்சு இந்த 3மே பண்ணும். இந்த 5 வச்சு இந்த 3மே சேர்த்து எழுதணும். இந்த 7 வச்சு இந்த 3மே சேர்த்து எழுதணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணிடக்கூடாது, சேர்த்து எழுதணும். 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3, 5, 1, 5, 2, 5, 3, 7, 1, 7, 2, 7, 3 முடிச்சிட்டேன்னா லார்ஜ் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. லார்ஜ் பிராக்கெட் போட்டு ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஏ கிராஸ் பி, இஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு, நம்ம போன வாட்டி என்ன கொடுத்துருந்தாங்க? ஏ பின்றத தனித்தனியாக கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி என்ன, பி கிராஸ் ஏ என்ன அப்படின்றத கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்சரை கொடுத்துறாங்க. நம்ம போன வாட்டி போட்ட சம்மோட ஆன்சரை கொடுத்துறாங்க. அதாவது பி கிராஸ் ஏ அப்படின்றத என்னன்றதை கொடுத்துட்டு ஏன்ற தனி செட் என்ன, பின்ற தனி செட் என்னன்றத கேட்டிருக்காங்க. போன வாட்டி தனித்தனி செட்டாக கொடுத்துட்டு இந்த ஏ கிராஸ் பி என்ன, பி கிராஸ் ஏ என்னன்னு கேட்டாங்க. இந்த வாட்டி அந்த செட்டை, அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு, அதாவது பி கிராஸ் ஏன்றது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் ஏ, இதை கொடுத்துட்டு ஏ அண்ட் பின்ற தனித்தனி செட் என்னன்றதை கேட்டிருக்காங்க. அப்போ கிவன் என்ன? ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? -2, 3, -2, -4, 0, 3 கொஸ்டின்ல கொடுத்துருக்கது அப்படியே எழுதியிருக்கேன். கொஸ்டின்ல 3, 3, 3, 4 அப்படின்றத அப்படியே எழுதிட்டேன். சரி, ஓகே. பி கிராஸ் ஏ தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் தட் பி கிராஸ் ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் எல்லாமே என்னதான்? பி தான், ஏ கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் எல்லாமே பி தான். ஏன்னா நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதும் போது எதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம்? கொஸ்டின்ல எதை கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இப்போ பி கிராஸ் ஏனா ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் ஃபுல்லா என்னதான்? பி தான். செகண்ட் இருக்க நம்பர் ஃபுல்லா தான் ஏ. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஏ அண்ட் பி, ஃபைண்ட் ஏ அண்ட் பி. அப்போ நம்ம ஏன்றதை கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு செகண்ட் இருக்க நம்பர் தான் ஏ. 3, 4, 3, 4, 3, 4 மொத்தம் 3, 3, 4, 3, 4 வருது. நம்ம ஒரே ஒரு வாட்டி எழுதினாலே போதும். ரிப்பீட்டட் ஆகிற நம்பரை எழுத தேவையில்ல. 3, 4, 3 மறுபடியும் ரிப்பீட் ஆகுது, எழுத தேவையில்ல. 4 மறுபடியும் எழுதியாச்சு, எழுத தேவையில்ல. மறுபடியும் 3 வருது, 3 எழுதியாச்சு, எழுத தேவையில்ல. 4 வருது, 4 எழுதியாச்சு, எழுத தேவையில்ல. அப்போ ஏன்றது 3, 4. ஏன்றது ரெண்டாவது இருக்க
வேல்யூ. ஏன் ரெண்டாவது இருக்க வேல்யூனா இங்கே பி கிராஸ் ஏ தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏ கிராஸ் பி கொடுத்துருந்தாங்கன்னா ஏன்றது ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ, ஏன்றது இந்த ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூவாக இருக்கும், ஏன்றது ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூவாக இருக்கும். எப்போ ஏ கிராஸ் பி கொடுத்துருந்தாங்கன்னா ஏ இருக்குது ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூவாக இருக்கும், ஏன்றது ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூவாக இருக்கும். இப்போ பி கிராஸ் ஏ கொடுத்துருக்கதால தான் ஏன்றது செகண்ட் இருக்க வேல்யூ, ஏன்றது செகண்ட் இருக்க வேல்யூ மேலே எழுதியிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு புரியறதுக்காக தான் மேலே பென்சில் எழுதி வச்சிருக்கேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் பி கண்டுபிடிக்கலாமா? பீன்றது ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ, ஏன்னா இங்கே பி கிராஸ் ஏ தான் கொடுத்துருக்காங்க, பீன்றது ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ. இப்போ -2 மறுபடியும் -2 வருது, அப்போ -2 எழுதக்கூடாது, -2 ஒரு வாட்டி எழுதியாச்சு. 0 மறுபடியும் 0 வருது, எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் 3 ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.1ல எக்ஸசைஸ் 1.1ல ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்த் சம், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5,6 அப்படின்றத கொடுத்துட்டாங்க, பி இஸ் ஈக்குவல் டு 4,5,6, சி இஸ் ஈக்குவல் டு 5,6,7. ஓவராலாக சொல்லணும்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி. இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி. இந்த எக்ஸசைஸை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல மைண்டில் நின்றோம். இந்த எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் கேட்பாங்கன்னா 2 2 மார்க் 2 5 மார்க் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இந்த எக்ஸசைஸ் 1.1லேருந்து ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் கேட்கறதுக்கே அதிகமான சான்சஸ் இருக்கு. அதால லோ ஸ்டூடெண்ட்ஸ், வீக் ஸ்டூடெண்ட்ஸ், புவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே, ஸ்லோ லேர்னர்ஸ், ஸ்லோ ப்ளூமர்ஸ்லாம் வந்து இந்த சாப்டரை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. சேர்த்து தான் எழுதணும். மல்டிப்ளிகேஷன் கூட நீங்கள் பண்ண தேவையில்லை. மல்டிப்ளிகேஷன் கூட உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. சும்மா ஜாயின் பண்ணி எழுத வேண்டியதான். ஷோ தட் ஏ கிராஸ் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஷோ தட் நம்ம இதை ஷோ பண்ணணும். ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, கொஸ்டின்ஸ் கொடுத்துறாங்க. இது வரைக்கும் இதோட கொஸ்டின் முடிஞ்சு போகுது. இங்கே சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்றதை கொடுத்துருக்காங்களா, கிவன்ல நம்ம ஏ என்ன கொடுத்துருக்காங்க எழுதிடலாம், பி என்ன கொடுத்துருக்காங்க எழுதிடலாம், சி என்ன கொடுத்துருக்காங்க எழுதிடலாம். சரி ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, ஷோ தட்னாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக எடுத்து ப்ரூவ் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடு தனியாக எடுத்து ப்ரூவ் பண்ணணும். ரெண்டோட ஆன்சரு ஒரே மாதிரி வரணும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் ஏன்றது என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஏ கிராஸ் ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெறும் ஏ கிராஸ் ஏ மட்டும் தானே இருக்கு. அப்போ ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்றது என்னது 5,6 கிராஸ் ஏன்றது தான். அப்போ மறுபடியும் 5,6. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், கிராஸ் ப்ராடக்ட்னா இந்த 5 வச்சு இந்த ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். 5,5 5,6. இப்போ இந்த 6 வச்சு இது ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். 6,5 6,6 இந்த 6 வச்சு ரெண்டுமே சேர்த்துது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாருங்க, இந்த கொஸ்டின்ல பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சின்றதை கொடுத்துருக்காங்க. ஓகே, பி கிராஸ் பி வரும்போது என்ன நடக்குதுன்னா, பின்றது வேல்யூ என்ன 4 5 6 கிராஸ் ப்ராடக்ட் போடுங்க. கிராஸ் ப்ராடக்ட் போட்டுட்டு பி இருக்க வேல்யூ இடத்துல மறுபடியும் என்ன எழுதுங்க 4 5 6. இது கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க பி 4 5 6ன்றத. சரி ஓகே, 4 5 6 அப்படின்றத போட்டாச்சு. பி கிராஸ் பி அப்படின்றது இருக்கு. சரி ஓகே, சரி ஓகே, இப்போ நான் கிராஸ் ப்ராடக்ட் என்ன சொல்லியிருக்கேன், கண்டிஷன் ப்ராடக்ட் நான் சேர்த்து எழுதணும். இந்த 4 வச்சு இந்த மூணையுமே சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதலாமா, 4,4 4,5 4,6 இந்த 4 வச்சு இந்த மூணுமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த 5 வச்சு சேர்த்து எழுதுங்க. இந்த மூணுமே 5,4 5,5 5,6 இந்த 6 வச்சு இது மூணுமே சேர்த்து எழுதுங்க. 6,4 6,5 6,6 அப்படின்றத எழுதியாச்சு. சரி நெக்ஸ்ட், ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இன்டர்செக்ஷன்றது ஒன்று இருக்குது, அதை விடுங்க, அது அப்புறமா பார்ப்போம் என்னன்றது. இப்போ சி கிராஸ் சி என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறத முடிச்சிடணும். பிராக்கெட் உள்ள என்ன இருக்கோ அதோட இதை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டில் இருக்க வேலையை முடிச்சிடணும். ஓக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கால்குலேஷனை முடிச்சுட்டு பிராக்கெட்டில் கால்குலேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் இருக்க கால்குலேஷனை பார்க்கணும். சரி, இப்போ சி கிராஸ் சின்றது பிராக்கெட்டில் இருக்குது. இப்போ சி கிராஸ் சின்றது என்னென்னு கண்டுபிடிக்கலாம். சி என்னது 5,6,7 கிராஸ் ப்ராடக்ட் போட்டாச்சு. 5,6,7 கிராஸ் ப்ராடக்ட் என்ன சொல்லியிருக்கேன், சேர்த்து எழுதுங்க. அப்போ 5 வச்சு இந்த மூணுமே சேர்த்து எழுதுங்க. அப்போ 5,5 5,6 5,7. இப்போ இந்த 6 வச்சு இந்த மூணுமே சேர்த்து எழுதுங்க. 6,5 6,6 6,7. அப்புறம் இந்த 7 வச்சு இந்த மூணுமே சேர்த்து எழுதுங்க. 7,5 7,6 7,7. அவ்வளோதான், பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் இப்போ என்ன இருக்கு, இன்டர்செக்ஷன். இது இப்போ என்ன சொல்லுவாங்க, என் மாதிரி இருந்ததுன்னா என்னது இன்டர்செக்ஷன், யூ மாதிரி இருந்ததுன்னா யூனியன். இது இப்போ என்னது இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு ஆன்சர் வந்துச்சா, பி கிராஸ் பின்றதுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கா, இங்கே நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கா. அதே மாதிரி சி கிராஸ் சிக்கு இங்கே ஒரு ஆன்சர் வந்திருக்கா. இந்த ரெண்டு ஆன்சருக்கும் காமனா என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதணும். அதுதான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, இங்கே 4,4 இருக்கு, இங்கே 4 இல்லை. அப்போ 4,5 இருக்கா, 4,5 இங்கே இல்லை, 4,6
இங்கே இல்லை. 5,4ம் இங்கே இல்லை. இங்கே ஸ்டார்ட் ஆகிறதே 5,5 தான். 5,5 5,5 ரெண்டுக்கும் காமனாக இருக்கா, அதை தூக்கி எழுதிடணும். அதுக்கப்புறம் 5,6 இருக்குது, இங்கேயும் 5,6 இருக்குது, ரெண்டுக்கும் காமனாக இருக்கா, அதை தூக்கி இங்கே எழுதிடணும். அதுக்கப்புறம் 6,4 இருக்குது, இங்கே 6,4 இல்லை, அப்போ எழுதக்கூடாது. இங்கே 6,5 இருக்குது, இங்கே 6,5 இருக்குது, அப்போ எழுதிடணும். இங்கே 5,7 இருக்குது, இங்கே 5,7 இருக்கான்னு பார்த்தா இங்கே கிடையாது. இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கணும், ஒன்றில் மட்டும் இருக்கக்கூடாது, ரெண்டுலேயுமே காமனாக இருக்கணும். இங்கே 6,6 இருக்குது, இங்கே 6,6 இருக்குது, எழுதிடலாம், அவ்வளோதான். இங்கே 6,7 7,5 7,6 7,7 இது எதுவுமே இங்கே இல்லை, அப்போ எல்லாத்தையும் விட்டுணும். ரெண்டுலேயுமே காமனாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். காமன் செட் இஸ் நாட் அ காமன் நம்பர், காமன் செட். செட்னா என்னது, இந்த பேர் காமன் பேரை மட்டும் எடுத்து எழுதணும். செட் கிடையாது, காமன் பேர். இந்த காமன் பேரை மட்டும் இன்டர்செக்ஷன் தான் எடுத்து எழுதணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ எல்ஹெச்எஸ் பாருங்க. எல்ஹெச்எஸ் என்ன வந்திருக்கு, இதே தான் வந்திருக்கு. 5,5 5,6 6,5 6,7. ஆர்ஹெச்எஸும் அதே தான் வந்திருக்கு. அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்றத முடிச்சிடணும். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்றதை முடிச்சிடணும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.1ல 5th சம் பார்க்க போகிறோம். ஓகே, A is equal to 1, 2, 3 கொடுத்துட்டாங்க. B is equal to 2, 3, 5. C is equal to 3, 4. D is equal to 1, 3, 5. Check whether A intersection B cross product Cartesian product B intersection D is equal to A cross B intersection C cross D. இது உண்மையா, is true. ட்ரூனா உண்மையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஏன்றது கூட கிவன். ஏ என்ன கொடுத்துருக்காங்க எழுதியாச்சு. கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே தூக்கி எழுதுறேன். பின்றது என்ன கொடுத்துருக்காங்க, சின்றது என்ன கொடுத்துருக்காங்க, டின்றது என்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எழுதிட்டேன். எல்ஹெச்எஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டேன். எல்ஹெச்எஸ் கிட்ட எழுதிட்டேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல போட்டணும். பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல போட்டுடணும். பிராக்கெட்ல என்ன இருக்கு, ஏ இன்டர்செக்ஷன் சி இருக்கு. ஏ இன்டர்செக்ஷன் சி இருக்கு. அப்போ ஏயோட வேல்யூ என்ன, 1 2 3 இன்டர்செக்ஷன் போட்டாச்சு. சியோட வேல்யூ என்ன, 3, 4 3, 4. இன்டர்செக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, காமன். ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்குன்னு பார்க்கணும். காமனா என்ன இருக்கு இன்டர்செக்ஷன்னா, இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க, இங்க 3 3. இது ரெண்டுக்குமே காமனா 3 மட்டும்தான் இருக்கு. அப்போ 3ன்றது தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கு, பி இன்டர்செக்ஷன் டி இருக்கு. நெக்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கு, பி இன்டர்செக்ஷன் டி இருக்கு. அப்போ பி இன்டர்செக்ஷன் டிக்கு பதிலாக என்ன எழுதணும், பி என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 3 5. இன்டர்செக்ஷனுக்கு இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க, ஏன்னா இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கு. இன்டர்செக்ஷன் போட்டாச்சு. டின்ற வேல்யூ என்ன, 1 3 5 1 3 5. இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்கு, 3 5. இங்கே 3 5 அப்படின்றது காமனாக இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன, 3, 5 3, 5. அப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி இன்டர்செக்ஷன் டி. அப்படியே தூக்கி எழுதுங்க. எல்ஹெச்எஸ் தூக்கி ஏ இன்டர்செக்ஷன் சி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி இன்டர்செக்ஷன் டி. ஏ இன்டர்செக்ஷன் சி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3ன்றது கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை அப்படியே போடுங்க. பி இன்டர்செக்ஷன் டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3, 5ன்றது கண்டுபிடிச்சிருக்கோமா. 3, 5 தூக்கி அப்படியே போடுங்க. போட்டாச்சா, அப்படியே தூக்கி போட்டாச்சா. போட்ட உடனே இப்போ என்ன பண்ணுவோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நான் சொல்லியிருக்கேன், இதை வச்சு இது ரெண்டையுமே எழுத வேண்டியதான். அப்போ 3, 3 3, 5 3, 3 3, 5 சேர்த்து எழுத வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த 3யை வச்சு இது ரெண்டையுமே எழுதணும். அப்போ இந்த 3 வச்சு இந்த 3 எழுதணும்னா 3, 3. இந்த 3 வச்சு இந்த 5 எழுதணும்னா 3, 5. லார்ஜ் பிராக்கெட் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு லார்ஜ் பிராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணணும். உள்ள ஸ்மால் பிராக்கெட் போடணும். சரி, ஓகே. ஆர்ஹெச்எஸ் எடுத்துப்போமா. ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. அதுதான் நான் எழுதியிருக்கேன், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத முடிச்சிடணும். அப்போ ஏ கிராஸ் பியை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி. ஏ என்ன 1 2 3 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. கிராஸ் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா. 2 3 4 2 3 5 சாரி 2 3 5ன்றதை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1 வச்சு இந்த 3யுமே எழுதணுமா. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னது, கிராஸ் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், இந்த 1 வச்சு இந்த 3யுமே எழுதணும். அதுக்கப்புறம் இந்த 2 வச்சு இந்த 3யுமே எழுதணும். அப்புறம் இந்த 3 வச்சு இந்த 3யுமே எழுதணும். அதான் எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த 1 வச்சு இந்த 3யுமே எழுதியிருக்கேனா. அப்போ 1, 2 1, 3 1, 5. இந்த 2 வச்சு எழுதணும்னா 2, 2 2, 3 2, 5 எழுதியிருக்கேனா. இந்த 3யை வச்சு இந்த 3யுமே எழுதணும். அப்போ 3, 2 3, 3 5 அப்படின்றத எழுதிட்டு லார்ஜ் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே லார்ஜ் பிராக்கெட் ஓப்பன் பிராக்கெட் போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே உள்ளலாம் ஸ்மால் பிராக்கெட் போட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை வச்சு இந்த 3யுமே பண்ணும், செகண்ட் நம்பர் வச்சு 3யுமே பண்ணும், தேர்ட் நம்பர் வச்சு 3யுமே பண்ணும். அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிராக்கெட்ல சி கிராஸ் டி கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல முடிச்சிடணும்.
சி கிராஸ் டியை முதல்ல முடிச்சிடலாம். ஏ கிராஸ் டியை முடிச்சாச்சு. இப்போ சி கிராஸ் டியை முடிச்சிடலாம். சி இருக்கிறதுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3,4. கொஸ்டினில் கொடுத்தது தான் இது 3,4. கிராஸ் ப்ராடக்ட் போட்டாச்சு. டி இருக்க இடத்துல 1 3 5 அப்படின்றத போட்டாச்சு. இப்போ இந்த 3யை வச்சு இந்த 3யுமே எழுதணும். அதுக்கப்புறம் இந்த 4 வச்சு இந்த 3யுமே எழுதணும். அவ்வளோதான் விஷயம். 3,1 3,3 3,5 எழுதியாச்சா? 4,1 4,3 எழுதியாச்சா? 4,5 அவ்வளோதான். ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இது ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் எடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் கொஸ்டினில் இருக்குது. அதே மாதிரி எழுதிக்கோங்க கொஸ்டினில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இன்டர்செக்ஷன் என்ன சொல்லியிருக்கேன்? காமனாக என்ன இருக்கோ அதை எழுதணும். இப்போ ஏ கிராஸ் பி இது கண்டுபிடிச்சிருக்கோம். சி கிராஸ் டி இது கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுக்கும் என்ன காமன்? இதோட வேல்யூக்கும் என்ன காமனோ அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. 1,2 இங்கே 1,2 இல்லை. 1,3 இங்கே 1,3 இல்லை. இது 3,1 3,1ம் 1,3யும் ஈக்குவல் டு கிடையாது. இங்கே 1,3 இருக்குது, இங்கே 3,1 இருக்குது. அப்போ எழுதக்கூடாது. சரி, ஓகே. 1,5 இங்கே 1,5 இல்லை. 2,2 இங்கே 2,2 இல்லை. 2,3 2,3 இல்லை. 2,5 2,5 இல்லை. 3,2 இங்கே 3,2 இல்லை. இங்கே 3,3 இங்கே 3,3 இருக்கு. 3,3 இருக்கா? அதை தான் நான் மட்டும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் 3,5 இங்கே இருக்கு. இங்கே 3,5 இருக்கு. அப்போ ரெண்டுலையுமே காமனாக என்ன இருக்கு? இந்த 3,3 இங்கே 3,5 இருக்கு. இங்கே 3,3 இங்கே 3,5 இருக்கு. மிச்சம் எதுவுமே என்ன இல்லை? காமன் இல்லை. இங்கே 4லாம் இருக்கு, இங்கே 4ஏ இல்லை. இங்கே 1 2லாம் இருக்கு, இங்கே 1 2ஏ இல்லை. அப்போ என்ன? 3,3 3,5 இன்டர்செக்ஷனா என்ன? காமன். இது ரெண்டுக்கும் இந்த இதுக்கும் என்னென்ன இது காமனாக இருக்கும் அதை மட்டும். நம்பர்ஸ் காமன் பார்க்கக்கூடாது. இந்த பேர் என்னென்ன பேர்ஸ் காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். அப்போ எல்ஹெச்எஸ்ல நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? எல்ஹெச்எஸ்ல நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா இதே தான் 3,3 3,5 அப்படின்றது தான் வந்திருக்கு. ஆர்ஹெச்எஸ்லேயும் அதே தான் வந்திருக்கு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல 6th சம் பார்த்துலாம். 6th சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்றது a is equal to x belongs to whole number x less than 2. x வந்து 2ஓட சின்னதாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். b is equal to x belongs to, இது என்ன படிக்கணும்? இந்த மாதிரி போட்டாங்கன்னா belongs to, இந்த மாதிரி போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? belongs to natural number x lies between 1 and 4. s lies between x 1 lesser than or equal to x lesser than or equal to 4. 1 less than x lesser than or equal to 4 அப்படின்றத படிக்கணும். C 3,5 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கும் வேல்யூவை வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கும் வேல்யூ வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இந்த இதை வந்து வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெரிஃபைனாலே ப்ரூவ் தட்னாலே என்ன பண்ணணும்? எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ்ஸை கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ்ஸை கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஏக்கு ஒரு வேல்யூன்றது என்னன்னு தெரியணும், பியோட வேல்யூ என்னன்றது தெரியணும், சியோட வேல்யூ அவங்க டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இதை மட்டும் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. இது ஓகே. ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் எக்ஸ் லெஸ் தென் 2. எக்ஸ் வந்து 2ஓட சின்னதான், ஆனால் எக்ஸ்ன்றது ஹோல் நம்பரா. அப்போ ஹோல் நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்குது? 0லேருந்து ஆரம்பிக்குது. 0 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்கும். சரி, ஆனால் எக்ஸ்ன்றது 2ஓட சின்னது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ 2ஓட சின்ன ஹோல் நம்பர் என்ன? 0வும் 1ம் மட்டும்தான். 0வும் 1ம் மட்டும்தான். இந்த இடத்துல இந்த பார் மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா, இங்கே பாருங்க, இங்கே பார் கொடுத்துருக்காங்களா? இங்கே ஒரு கீழே ஒரு கோடு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 2ஐயும் எடுத்துக்கணும். இந்த இடத்துல அந்த பார் கொடுக்காததால நம்ம 2ஐ எடுக்கக்கூடாது. 0, 1 மட்டும் எடுத்துக்கணும். இந்த இடத்துல பார் கொடுத்துருப்பாங்க. அடுத்த சம்மில் பாருங்க, நான் சொல்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கே லெஸ் தென் 2 கொடுத்துருக்காங்களா? அப்போ லெஸ் தென் 2னா 2 விட சின்னது. 2 விட சின்ன ஹோல் நம்பர் என்ன? 0 1 தான். ஏன்னா ஹோல் நம்பர் 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 1 தான். அப்போ b is equal to x belongs to natural number. xன்றது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 அப்படின்றது போகும். ஹோல் நம்பர் தான் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே. பின்றது நேச்சுரல் நம்பர். எதுக்கு நடுவில் எக்ஸ் 1 lesser than or equal to less than x lesser than or equal to 4 lesser than or equal to, இது என்ன படிக்கணும்? lesser than or equal to படிக்கணும். 1 less than x 1 greater than 1 less than x lesser than or equal to 4 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது. எக்ஸ்ன்றது 1க்கும் 4க்கும் x is in between the 1 and 4. x is in between the 1 and 4. இந்த 1க்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பார் என்ன மீனிங்னா,
அந்த பாரோட மீனிங் என்னன்னா அந்த நம்பரையும் எடுத்துக்கணும் அப்படின்றத அர்த்தம். அப்போ 1க்கும் 4க்கும் நடுவில் எத்தனை நேச்சுரல் நம்பர் இருக்கு? 2, 3 அண்ட் 4. ஏன் நான் இந்த இடத்துல 4 எடுத்துக்கிறேன்? 2, 3 மட்டும் தான் எடுக்கணும் ஆக்சுவலா. ஏன் நான் இந்த இடத்துல 4 எடுத்துக்கிட்டேன்னா, இந்த 4க்கு கீழே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பார் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்படி கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல 2 கீழே அந்த கோடு கொடுக்கல. அந்த கோடு கொடுத்தாங்கன்னா 2 நான் எடுத்திருப்பேன். இந்த இடத்துல இந்த 4 கீழே இந்த கோடு கொடுத்ததால நான் 4 எடுத்துக்கிட்டேன். 2, 3 அண்ட் 4. ஏன் 2லேருந்து ஆரம்பித்தேன்? ஏன்னா 1 விட 1லேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணும். 1லேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணும். ஆனால் 1 எடுக்கக்கூடாது. ஏன்னா 1 கீழே பார் கொடுக்கல. 1 கீழே பார் கொடுக்கல. 1லேருந்து தான் அந்த நம்பரை ஸ்டார்ட்டே பண்ணணும். 1 கீழே பார் இவங்க கொடுக்கல. இந்த இடத்துல 1 கீழே அவங்க பார் கொடுத்துருந்தாங்கன்னா நான் 1ஐயும் எடுத்திருப்பேன். 1 கீழே அவங்க பார் கொடுக்கல. அதனால தான் நான் 2லேருந்து எடுத்திருக்கேன். அதனால தான் 2லேருந்து எடுத்திருக்கேன். இது என்ன அர்த்தம்னா 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்க நம்பர். 1க்கும் 4 இதுக்கு என்ன மீனிங்னா 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்க நம்பர். ஆனால் 4ஐ நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். 4ஐ இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஏன்றது எழுதியாச்சு, 0,1. பி சின்றதை எழுதியாச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் இது. ஏ கிராஸ் பி யூனியன் சி. எல்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி கொடுத்துருக்காங்க. எல்ஹெச்எஸ் அதை நான் இங்கே எழுதிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத போடணும். பி யூனியன் சி. பி அப்படின்றத எழுதிட்டேன். யூனியனுக்கு பதிலாக யூனியன் போட்டேன். சின்றதை எழுதிட்டேன். சரி, ஓகே. யூனியன்னா ஒன்றுமே கிடையாது, ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். ரிப்பீட்டடாக வரதை எழுதக்கூடாது. ஓகே, 2 எழுதிட்டேன். 3 எழுதிட்டேன். 4 எழுதிட்டேன். மறுபடியும் 3 எழுதணுமானா எழுதக்கூடாது. ஏன்னா 3 ஒரு வாட்டி எழுதிட்டேன். 5ன்றதை எழுதணும். யூனியன்னா சேர்த்து எழுதணும். இன்டர்செக்ஷனா காமனாக எழுதணும். யூனியன்னா ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். ஆனால் ரிப்பீட்டடாக வரதை எழுதக்கூடாது. இப்போ 2, 3, 4 எழுதிட்டேன். மறுபடியும் 3 இங்கே இருக்குன்னா எழுதக்கூடாது. அப்புறம் 5 மட்டும் எழுதிக்கணும். அவ்வளோதான் விஷயம். இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போ ஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 0,1 போட்டுக்கலாமா? அப்போ கிராஸ் இருக்கு. இங்கே கிராஸ் கொஸ்டின்ல கிராஸ் இருக்கு. இங்கே நான் கிராஸ் போட்டுக்கிட்டேன். பி யூனியன் சி நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? இங்கே 2, 3, 4, 5 கண்டுபிடிச்சிருக்கேன். 2, 3, 4, 5 போட்டாச்சு. சரி, ஓகே. கிராஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 0 வச்சு இந்த 4ஐயுமே பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 1 வச்சு இந்த 4ஐயுமே பண்ணணும். இப்போ 0,2, 0,3, 0,4, 0,5. 1,2, 1,3, 1,4 அண்ட் 1,5. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எல்ஹெச்எஸ் முடிஞ்சிச்சு. ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, கொஸ்டின்ல ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகே, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பிக்கு பிராக்கெட் இருக்கா? அப்போ பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல முடிச்சிடலாம். பிராக்கெட்ல ஏ கிராஸ் பி இருக்கா? அப்போ ஏக்கு பதிலாக 0,1 கிராஸ் 2, 3, 4. அப்போ கிராஸ் வந்தாலும் என்ன சொல்லியிருக்கேன்? சேர்த்து எழுதணுன்றதை சொல்லியிருக்கேன். சேர்த்து எழுதியிருக்கேன். 0 வச்சு இந்த 3ஐயுமே சேர்த்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 1 வச்சு இந்த 3ஐயுமே சேர்த்து எழுதியிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சினா ஏன்ற 0,1 கிராஸ் சிக்கு பதிலாக என்ன போடணும்? 3,5. 3,5ன்றது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது தான் நான் அப்படியே எழுதுறேன் எல்லாத்தையும். ஓகேவா? கொஸ்டின்ல கொடுத்துருக்கதான் அப்படியே ஃபுல்லாக எழுதுறேன். சரி, ஓகே. சேர்த்து எழுதுங்க. கிராஸ் ப்ராடக்ட்னா 0,3, 0,5, அதுக்கப்புறம் 1,3, 1,5 எழுதியாச்சா? இப்போ ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கு? யூனியன் இருக்கு. ரெண்டுக்கும் நடுவில் யூனியன் இருக்கு. இன்டர்செக்ஷன்னா இது ரெண்டுக்கும் என்னென்ன காமன்? இந்த செட்டுக்கும் என்ன காமனாக இருக்கு? போன சம் பார்த்தோம். இந்த செட்டுக்கும் என்ன காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதுனா இன்டர்செக்ஷன். யூனியன்னா இது ரெண்டுமே சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் 0,2 இருக்கா? 0,2. 0,3 இருக்கா? 0,3. 0,4 இருக்கா? 0,4. 1,2 இருக்கா? 1,2. 1,3 இருக்கா? 1,3. 1,4 இருக்கா? 1,4. சரி, ஓகே, எழுதியாச்சு. எல்லாம். இப்போ மறுபடியும் இங்கே வாங்க. 0,3 இருக்கா? 0,3 எழுதுங்க. ஆனால் எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே 0,3 நம்ம ஏற்கனவே எழுதியாச்சு. ஏற்கனவே ஒரு வாட்டி எழுதுனா விட்டுடணும். எழுதாட்டி அதை எழுதிக்கணும். 0,5 நம்ம எழுதவே இல்லை. 0,5 நம்ம இது வரைக்கும் எழுதவே இல்லை. அதனால நான் 0,5 எழுதிக்கிட்டேன். அப்புறம் 1,3 ஏற்கனவே நான் எழுதிட்டேன். இங்கே பாருங்க, 1,3 எழுதிட்டேன். அதெல்லாம் எழுத தேவையில்லை. அப்புறம் 1,5 நான் எழுதியிருக்கேன்னா இது வரைக்கும் எழுதவே இல்லை. அதான் 1,5 எழுதிக்கிட்டேன். க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? இந்த சைடு நல்லா பாருங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட். LHS is equal to RHS, hence proved. ஓகே.